நல்லா சாய்ச்சி நல்லா ஆட்டி இப்படி வைக்கணும். இதையும் நம்ம மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வைக்கணும். ஸோ சோடா உப்பு தேவையானவங்க ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா இப்படி கூட நம்ம செய்யலாம். ஸோ கத்தியை வச்சு லேசாக எடுத்து விட்டுட்டு கையில் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதையும் கையில் எடுத்துட்டு வச்சிடணும். புது விதமாக ஆப்பம் எப்படி ஊற்றுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது குக் வித் கோமாளியில் இது போல் ஊற்றுவாங்க. ஸோ நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு புது விதமாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ நடுவில் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதை எடுத்த உடனே இப்படி இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு தேங்காய் பால் தொட்டு சாப்பிட்லாம். தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும். தேங்காயை நல்லா துருவிட்டு வடிகட்டி அதை எடுத்திங்கன்னா அது தேங்காய் பால். ஸோ தேங்க்யூ. இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்